இங்க தேர்லாம் இழுப்பாங்க தெரியுமா, இங்க தேர் இழுப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த தேருக்கு ஃப்ரெண்ட்ல எல்லாம் விழுவாங்க, ஸோ முட்டி போட்டு இது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? நேர்த்தி கடனுக்காக தான். ஓகே, கரெக்ட் தான். அப்படின்னு சொல்ல முடியாது, பேஸ்ட் ஆன் அவங்களோட இது. அவங்க வந்து சில பேர் வந்து இதுக்காகவே இது நம்ம கடவுளுக்காக சில பேர் அவங்களோட லைஃப்பை இது பண்ணியிருப்பாங்க, அப்படின்னு பண்ணுறாங்க. சில பேர் வந்து சரி ஓகே இப்படி பண்ணால் ஒரு வேளை ஏதாவது நடக்கும், அதுக்காக ஒரு இதுக்காக அந்த ஒரு சரி ஓகே. அது ஒரு நற்செய்தி பவுனிக்கிறதுக்காண்டி நம்ம நாட்சா இது பண்ணுவதுக்காண்டி நாட்சா அந்த மாதிரி பண்ண இதுக்காண்டி குமணஸ்காரம் போட்டுட்டு உருண்டு கொடுப்பாங்க. அது 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா அந்த 3 நாளுமே நடக்கும். அவங்களோட வேண்டுதலை கேட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவங்க பண்றதுல. சரி ஓகே. உங்களோட ஐடியா அதுதான் நான் முதலே சொன்னது மாதிரி, இது வெறும் புனித சவேரியார்னு மட்டும் கூப்பிடுறதில்ல. கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார். அது நம்ம கடைசி நாள் 10ஆம் திருவிழாவை பார்க்கறத விட நீங்க 8ஆம் திருவிழா நாளைக்கு நடக்கக்கூடிய திருவிழாவை பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூர் மக்கள், அதுவும் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் கிடையாது, மாற்று சமயத்தை சார்ந்த நண்பர்கள் சகோதரர்கள்னு ஏராளமான பேர் வந்து அந்த கும் நமஸ்காரம் சொல்லக்கூடிய விழுந்து கும்பிடுவாங்க. அது இல்லாம தன் உடலை வருத்தி அந்த தேர் போகும் பாதைகளில் எல்லாம் உடலை வருத்தி உருண்டு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இதுல ரொம்ப பார்க்க முடியாது. என்னன்னா, அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியாது. அந்த ஒரு கடவுளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புனிதருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தியிலையும் அவருக்கு வந்து அந்த வலியும் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன். அந்த தேர் போகும் அனைத்து பாதையிலையுமே அவங்க வந்து உருண்டு கொடுப்பாங்க. அது ஒரு முக்கியமான நேர்த்தி நம்ம இந்த பேராலயத்தில் நடக்காது.